ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு நம்ம நாகம்மா கோயில்ல திடீர்னு சாக்லேட் மரம் முளைச்சிருச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல சாக்லேட் மரம் முளைச்சதுனால எல்லாரும் பார்க்க வந்திருந்தாங்க. கருப்புசாமி சொன்ன மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர்ல சாக்லேட் மரம் முளைச்சிருக்கு. நம்ம நாகம்மா கோயில்ல சாக்லேட் மரம் முளைச்சா என்ன பண்ணணும்? முளைப்பாரி எல்லாம் எடுத்துக்கணும் நினைக்கணும் தானே? ஆமாடா கார்த்தி, நீ கண்டிப்பா நம்ம இன்னைக்கு முளைப்பாரி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணணும். ஜாலியா இருக்கும்ல? எல்லாரும் ஆளுக்கு ஒரு முளைப்பாரி எடுத்து வர சொல்லுங்க. சீக்கிரம் கருப்புசாமி கூப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஒண்ணு கவனமா கேளுங்க. இனிமேல் யாருமே இந்த சாக்லேட் மரம் தானே எடுத்து பறிச்சு தின்றாதீங்க. இது இன்னும் விஷமா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் போய் சேர்ந்துருவீங்க. பாத்துக்கலாம். கருப்புசாமியா வாங்க. பசங்களா, என்ன ஒரு அதிசயம்! இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த சாக்லேட் மரம் முளைச்சிருக்குதுன்னா நான் நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு முளைப்பாரி எடுத்து வர சொல்றேன். அப்பதான் ஹனுமான் சொன்னார், கருப்புசாமி ஐயா வாங்க, நம்ம போய் முளைப்பாரி எடுத்து வந்துடும். முளைப்பாரி எடுத்து வந்தா அந்த சாக்லேட் மரத்துல இருக்கிற விஷம் எல்லாம் போகும். இங்க பாருங்க, நான் வளர்த்துன முளைப்பாரி எவ்வளவு ஜம்முன்னு வளர்ந்துருக்கு பாருங்க. இங்க வச்சிடறேன். அடுத்து ஹனுமான் கொண்டு வந்தாரு. நான் வளர்த்துனது சூப்பரா இருக்கா, இங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில் பூசாரி அந்த முளைப்பாரி எடுத்து வந்தாரு. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கொண்டு வந்தாங்க. எல்லா முளைப்பாரியும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. அந்த முளைப்பாரிகளுக்கு நடுவுல தான் ஏதோ ஒரு சூன்ய கல் ஒண்ணு இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த பல்லரிக்கு அந்த முளைப்பாரி தூக்கிட்டு வந்தா. பசங்களா, இங்க பாருங்க, நான் வளர்த்துன முளைப்பாரி. இதையும் இங்க வைக்கணும். பல்லரிக்கே, உன்னை எல்லாம் அடிச்சு ஊற விட்டு வாட்டி விட்டு இருக்கோம். ஈது தூக்கிட்டு வந்த கருப்புசாமியா, இவளை அடிச்சு வரட்டுங்க. நீ தூக்கிட்டு வந்த? தம்பி தயவு செய்து அப்படி சொல்லாதப்பா. நானும் இந்த கோயிலுக்கு முளைப்பாரி கொண்டு வரணும். ரொம்ப வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன போய் சொல்லிட்டு இருக்கியா? ஒழுங்க மரியாதையா போயிரு. கார்த்திக் கமலர்ரா, கருப்புசாமி என்ன சொல்றாரோ அதுபடி கேளுடா. கருப்புசாமி ஐயா, என்ன பண்றது சொல்லுங்க. கார்த்தி அமைதியா இரு. அந்த பல்லரிக்கு சொல்றது உண்மைதான். காலங்காலமா அந்த சாக்லேட் மரம் முளைச்ச நாள்ல அந்த பல்லரிக்கு இந்த ஊர்ல இருக்கிற பேய்களும் தான் கொண்டாந்து இந்த முளைப்பாரிய வைக்கும். இதுதான் நம்ம ஊரோட நடைமுறை. பல்லரிக்கி, உன் தங்கச்சியான இருளரைக்கி இருக்கால, அவளோட முளைப்பாரி எடுத்துக்கொண்டு சீக்கிரம் வைக்க சொல்லு. சுமார் 50 வருஷத்துக்கு முறுக்காதான் இந்த சாக்லேட் மரம் முளைக்கும். அப்படி முளைக்கும் போது ஊர்ல இருக்கிற பேய்கள் எல்லாம் வந்து முளைப்பாரி வச்சாகணும். என்ன கருத்து சொல்றீங்க? இந்த பேய் எல்லாம் வருமா? இதன் ஒரு இல்லாம இந்த நாகம்மா கோயில்ல பேய் விடுறோமா? ஆமா தம்பி, அந்த பேய்களை நாகம்மா கோயில்களை விட்டு அந்த பேய்கள் முதல் மரியாதை செய்யணும். அப்படியா? சரி சரி. பல்லாரிக்கு வந்தாங்க, கூட்டிட்டு வாப்பா. இருங்க, இருந்தாலும் இவளை நம்ப முடியாது. இவ கொண்டு வந்த முளைப்பாரியில ஏதாவது பாம்பு கிண்ணி வச்சிருக்கான்னு பாக்குறேன். கார்த்தி, அதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இல்ல. ஏன்னா கோயிலுக்கு கொண்டு வர முளைப்பாரியில எந்த விஷமும் யாரும் கொண்டு வர முடியாது. அம்மா நாகம்மா தாயே, உங்களுக்காக முளைப்பாரி செஞ்சிருக்கோம், இதை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லரிக்கு அந்த முளைப்பாரிய அந்த நாகம்மா கோயில்ல வச்சா. வைக்கிறதுக்கு முன்னாடி கோயிலை சுத்தி ஒரு ரவுண்ட் வந்தா. அதுக்கப்புறம் பல்லரிக்கோட தங்கச்சி இருளரைக்கி அந்த முளைப்பாரி தூக்கிட்டு வந்தா. என்ன முளைப்பாரிக்கு சரியா தண்ணி ஊத்தலையா? என்ன இது காஞ்சி கிடக்குது பாதி? இல்ல தம்பி, கரெக்டா தான் தண்ணி ஊத்துனா, அது என்னன்னு தெரியல, காஞ்சி போச்சு. சரி சரி, பரவாயில்ல, கொண்டே வை போ. அவ வச்ச உடனே அந்த முளைப்பாரி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் புனித மரத்தில் இருக்கிற அந்த பல்லரிக்கு தான் போய் சாக்லேட்டை பொறிக்க போகும்போது டம்னு கீழே விழுந்துட்டா. அந்த முதல் சாக்லேட்டை பொறிச்சிட்டா நீ ஒண்ணும் ஆகக்கூடாது. என்ன ஆச்சு சொல்லு, எதுக்கா கீழே விழுந்த? மூச்சு பேச்சு இல்லாம கடந்தா அந்த இருளரைக்கி. மூச்சு வீல் அப்படியே அந்த பல்லரிக்கு மேல அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. முளைப்பாரி வச்சதுக்கு அப்புறம் யாருக்கும் எதுவும் நேராது. இது எப்படி நடந்திருக்கும்? ஏதாவது முளைப்பாரியில யாராவது ஏதாவது பாத்தீங்களா சொல்லுங்க. அப்பதான் அந்த சின்ன பையன் வந்து சொன்னான், சரியா, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கொண்டு அந்த முளைப்பாரியில உள்ள ஏதோ கல்லு மாதிரி இருந்துச்சு. பாக்குறதுக்கு பயமா இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு கல்லு தான் நினைச்சு நானும் விட்டுட்டேன். எந்த முளைப்பாரி? மீனாட்சி அம்மன் கொண்டு வந்த முளைப்பாரியா? அப்ப நிச்சயமா அதுலதான் யாரோ சூனியம் வச்சிருக்காங்க. சீக்கிரம் போய் அந்த முளைப்பாரியை எடுத்துட்டு வாங்க. அப்பதான் அவளோட தங்கச்சி வந்து பார்த்தா. இருளரைக்கி, உனக்கு என்ன ஆச்சு? இது அந்த வானவில் சூனியக்கல்லால வந்த வினைதான். யாரோ வானவில் சூனியக்கல் அந்த முளைப்பாரிக்குள்ள வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு மயக்கம் வர போகுது. நானும் விழுக போறேன். பூசாரியா, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த இருளரக்கன் தான். அந்த இருளரக்கன் தான் இதுக்கெல்லாம் காரணம். எனக்கு தெரிஞ்ச அந்த இருளரக்கன் கொஞ்ச நேரத்துல வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு டம்னு மயக்கம் போட்டா. இந்த நேரத்துல அந்த இருளரக்க வந்துட்டான். ஏய் பசங்களா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாக்லேட் மரம் வளர்ந்துருச்சுங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? இந்த இருளருக்கு 2 பேர்த்தையும் அழிச்சிட்டுன்னா உங்களால சாக்லேட் மரத்துல இருந்து இந்த சாக்லேட்டை பறிக்க முடியாது. சூன்ய கல்ல வச்சு உங்க 2 பேர்த்தையும் அழிச்சது நான் தான். இருளருக்கா, எதுக்கா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லைன்னா எங்க கடவுள் எல்லாம் சக்தியெல்லாம் ஏறி விட்டுருவோம், தெரியுமா? இன்னைக்கு சாக்லேட் மரம் முளைச்சிருக்குடா தம்பி. உங்க கடவுளுக்கெல்லாம் சக்தி இருக்காது. நீயே பொடி பைய, ஒழுங்கா ஓடிரு. அப்படின்னு சொன்னோடனே அவரை டம்முன்னு அடிச்சிட்டாரு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த சுனி வச்ச கல்லு இருக்கிற முளைப்பாரிய இந்த மாடு எடுத்து வந்துச்சு. இந்த பல்லரிக்கையில 2 பேர்த்தையும் காப்பாத்தி ஆகணும், இல்லைன்னா நம்ம ஊருக்கே ஆபத்து. இந்த சாக்லேட் மரம் அழுகி போயிரும். சீக்கிரம் எடுத்து காப்பாத்துங்க. அந்த முளைப்பாரிக்குள்ள இருக்கிற மண் எடுத்து அந்த பூசாரி 2 பேர்த்து மேலே போட்டாரு. ஆனாலும் அவங்க பழைக்கவே இல்லை. பசங்க போய் வேற ஊர்ல தொடர்றாங்க.
என்னடா இருக்குது அந்த பல்லரிக்கு வந்த பகுதி இந்த பக்கம் தான். இந்த பகுதியில பார்த்தாவே அந்த பல்லரிக்கோட கால் தடத்தை வச்சு அங்க பல்லரிக்கு எதனால விழுந்தாங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்பதான் அந்த யானை வந்து ஒரு உண்மை சொல்லுது. பசங்களோ அந்த பல்லரிக்கு வந்து தடம் இந்த பக்கத்துலதான் இருக்கு. இது பக்கத்துலதான் ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை எடுத்து பூஜை பண்ணோம்னா அந்த பல்லரிக்கான சாபம் கிடைச்சிடும். அப்படியா? அப்புறம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் பூஜை பண்ணுவோம். எங்க இருக்கான்னு பாருடா, டக்குனு தொலை சிலையை ஏறுடா கார்த்தி. ரொம்ப நேரம் தொலைவாச்சு, எங்கேயுமே தலையை காணாமேடா. இங்க எங்க இருமா பாரு. டேய் கார்த்தி, இங்க பாருடா, நீ ஒரு நிமிஷம் இறங்கு. பின்னாடி பாரு கல்லு, நீ நின்னுட்டு இருந்தது அந்த சிலைனா. என்னடா சொல்ற, அந்த சிலையா? எங்க பாக்கலாம்? ஆமாண்டா, பாக்கிறதுக்கு சிலை மாதிரி தானே இருக்கும். நம்ம சிவபெருமான் சிலைடா. ஆமாண்டா, சூப்பர் சூப்பர். யானை வந்து தூக்கே. அந்த யானை போய் அப்படியே அந்த சிவபெருமான் சிலையை தூக்குது. அந்த சிவபெருமான் சிலைக்கு பூஜை பண்றாங்க. ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் அம்பாரதனே போற்றி, ஓம் அவதாரதனே போற்றி, ஓம் சத்தஜீவனே போற்றி, தாண்டவனே போற்றி, ஓம் நம சிவாயவே போற்றி, ஓம் கோணவனே போற்றி, ஓம் நீலகண்டனே போற்றி, ஓம் சூரியதேவனே. பூஜை பண்ணவனேதான் ஒரு விஷயம் தெரியுது. இந்த சிவபெருமானே வந்து ஒரு உண்மை சொல்றாரு. பசங்களா, உங்க ஊர்ல முளைச்சிருக்கிற சாக்லேட் மரத்துல ஏதோ ஒரு சாக்லேட் போலியானது. அதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சு அந்த சாக்லேட்டை வெட்டி வீசிருங்க. அப்பதான் அந்த பல்லருக்கு 2 பேரும் பழைப்பாங்க. அப்படியா? நம்பிகளா, சீக்கிரம் ஏறி அந்த சாக்லேட்டை பிச்சு வீசுங்க. அதனால ஏறி அந்த சாக்லேட்டை தொட ட்ரை பண்றான். என்னடா இந்த சாக்லேட் வரவே மாட்டேங்குது. ரொம்ப நல்லா ஒட்டி வச்சிருக்காங்க நினைக்கிறேன், பிக்கவே முடியல. குட்டி கருப்பு சாமி, கீழே பாரு அருவாள் இருக்கு, அதை எடுத்து ஒரே வைட்டா வெட்டிரு. ஆமால, சூப்பர். இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கருப்பு சாமி போய் அந்த அருவாள் எடுத்து வந்தாரு. வேகமா ஓடி வந்து டம்னு ஒரே விட்டாரு. இப்போ அந்த சாக்லேட் டப்புன்னு அந்த முளைப்பாரிக்குள்ள விழுந்துருது. இப்பதான் அந்த பல்லருக்கு 2 பேர் எந்திரிச்சாங்க. எங்களை காப்பாத்தினீங்களா குட்டி கருப்பு சாமி? ரொம்ப நன்றி எங்களை காப்பாத்துனதுக்கு. சாக்லேட்டை வெட்டி வீசினதா அந்த இலுநாக்குனே வந்து டம்னு கீழே விழுந்துட்டான். என்ன விட்டுடுங்க பசங்களா. குட்டி கருப்பு சாமி எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதனால உங்க ஊரை பாதிக்கிறதுக்காக இனிமேல் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். நாங்க இந்த ஊரை விட்டே போறோம். அப்படியா? ரொம்ப நன்றி.